இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுக்கிட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க. அது திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்காரு. அதை நான் பாடமாக நடத்துகிறேன். இந்த கதையெல்லாம் சொன்னேன். ஒரு பையன், திருவாரூர் பையன்ல, திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன. அதில் ஒரு பையன் என்ன பண்ண, பொதுவாக பயல்வோ கேள்வி கேட்க மாட்டான். வீட்டில் அப்பா கேள்வி இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். அதுதான் வந்து இவன் கேட்பான். அவன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா, என்னடா தம்பி கேளு அப்படின்னு. பூமியை பூரா தான் பாயா சுருட்டிவிட்டாருங்கிறீங்கல்ல. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்றுட்டு தானே சுருட்டணும். அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா? இப்போ அவன் பூமியையே சுருட்டி விட்டாங்க. இருக்க எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்? இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா? எவராலையும் சொல்ல, இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான். நமக்கு அது தெரியல. இப்போ எனக்கு தெரியலேன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொன்னாங்க, அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா. பார்த்தேன் இவனை மடக்குவோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன்னு, பண்ணிட்டியோ? மாட்டிக்குவான்ல நம்மகிட்ட. இல்லை சார், பெஞ்சு மேலே நாய. இப்போ நான் நமக்கு வீக்காக போச்சுன்னு இப்போ அவனை நம்ம மிகச்சு தேடா பெஞ்சு மேலே சார். அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக. ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறினான். நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறேன். இப்போ இதை விட எனக்கு அடி வேறு என்ன வேணும்? இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா? யோசனை பண்ணி பாருங்கள்.